எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மன் பாவாடை தான் பார்க்க போகிறோம். அம்மனுக்கு பாவாடை தைக்கிறது எப்படின்னு நான் சிம்பிளான பாவாடை தான் சொல்ல போகிறேன். எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஓரம் அடிச்சுக்கணும். எனக்கு அளவு பாவாடை கொடுத்துட்டாங்க. அதனால் நான் ஒயர் அந்த அளவுக்கு எடுத்துட்டேன். அகலமும் அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சில இதில் பெருசாக தைச்சிக்கலாம், சில நம்ம சின்னதாக தைச்சிக்கலாம். ஒவ்வொரு அம்மனுக்கு ஏற்ற மாரி தான் நம்ம பாவாடை தைக்க முடியும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட் தைக்க போகிறோம். ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், ஸ்பீடாக போட சொன்னாங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே தைச்சிருப்பாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் மாதம் மாதம் அமாவாசைக்கு தைக்கிறோம் அம்மனை சாத்துறதுக்கு. நாடாக்கு 2 இன்ச்சு நம்ம துணியை எடுத்து மடித்து தைச்சிட்ருக்கோம். பெரிய துணியாக இருந்தால் நிறைய ஃப்ளீட் கூட வச்சுக்கலாம். இப்போ இது முந்தானிக்கு நான் ஓரம் அடிச்சிட்ருக்கேன். ஓரம் அடித்து ஜாயின் பண்ணிடணும். சென்ட்ரு வச்சு ஜாயின் பண்ணணும். நம்ம பாவாடைக்கு சென்ட்ரு வச்சு உள்ளே வச்சு கூட நம்ம நாடா வச்சு தைக்கலாம், மடித்து கூட. இது நான் லேஸ் வைக்கிறதுனால நான் மேலே வச்சு தைக்கிறேன். தைச்சிட்டு மேலே லேஸ் வைக்க போகிறோம். நம்ம இஷ்டம்தான் அலங்காரம் பண்ணுறது, நான் டிசைன் பண்ணுறது எல்லாமே. லேஸ் வைக்காமல் கூட கொடுக்கலாம். லேஸ் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுமாரி தைச்சிருந்தாலும் சொல்லுங்கள். ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அம்மனுக்கு தைக்கிறதுன்னு. சாமிக்கு தைக்கிறதுனா கொஞ்சம் பிடிச்ச வேலை தான் நம்மளுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லரிங் 25 இயர்ஸாக தைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள்.